வணக்கம். இன்னைக்கு நம்ம காணொலியில பார்க்க போற கதையின் தலைப்பு போர் யானை. முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இந்த மாதிரி வார்த்தைகளை அடிக்கடி நம்ம கேட்டுட்டு தான் இருக்கோம். ஆனா அந்த வார்த்தைகள் எந்தவித தாக்கத்தையோ மாற்றத்தையோ நமக்கு ஏற்படுத்தாததுக்கு காரணம் அதை நம்ம சரியா புரிஞ்சுக்காதது தான். அதை புரிய வைக்கிற வகையில இந்த சிறுகதை அமையும் நான் நம்புறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஊர்ல ஒரு ராஜா இருக்காரு. அந்த ராஜாவோட போர் படையில நிறைய யானைகள் இருக்கு. அதுல குறிப்பா ஒரு யானை அதிகப்படியான திறமை, சாதுரியம், போர்த்திறன் கொண்டதா இருக்கு. அந்த யானைய ஊர் மக்களும் நேசிக்கிறாங்க. அதுக்கு காரணம் அதோட திறமை மட்டும் இல்ல, அது மக்கள் கிட்ட பழகுற விதமும் தான். அந்த யானை ராஜாவோட மனசுலயும் தனி இடத்தை பிடிச்சிருக்கு. அதுக்கு காரணம் அது பங்கு பெற்ற எந்த போர்லயுமே தோல்வியை தழுவுனதில்லை. இப்போ ராஜா அந்த யானைய போருக்கெல்லாம் அனுப்புறதில்ல. அதுக்கு காரணம் வயது முதிர்ச்சி. ஒரு நாள் அந்த யானை தண்ணி குடிக்கிறதுக்காக ஆத்து பக்கம் போச்சு. தன்னோட காலை தெரியாம சேத்து மேல வச்ச யானை சேத்துக்குள்ள முழுக ஆரம்பிச்சது. யானையோட அலறல் சத்தம் கேட்ட ஊர் மக்கள் யானைக்கு உதவி பண்ணணும்னு முடிவெடுத்து உதவி பண்ணாங்க. ஆனா அவங்களோட எந்த முயற்சியும் பயனளிக்கல. இந்த விஷயம் ராஜாவோட காதுக்கும் போச்சு. அவரோட எந்த யுக்தியுமே யானைய காப்பாத்த பயன்படல. அப்போ அந்த வழியா போயிட்டு இருந்த கௌதம புத்தர் இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறமா அவர் அரசருக்கு ஒரு யோசனையும் சொல்றாரு. அந்த யானை ஒரு போர் யானை அப்படின்றதுனால போர் முரசை அடிக்கும்படி கேட்டுக்கிறாரு. போர் முரசை அடிக்கிறதுனால என்ன மாற்றம் வந்துடும் அப்படின்ட்டு யாருக்கும் அப்போ புரியல. இருந்தாலும் கௌதம புத்தரோட வார்த்தையை மீறக்கூடாது அப்படின்றதுனால அவர் போர் முரசை அடிக்கும்படி ஆணையிடுறாரு. அந்த போர் முரசின் ஓசையை கேட்ட யானை முதல்ல சேத்துல இருந்து மெதுவா எழுந்து நின்னுது. அதுக்கப்புறமா தானாவே எழுந்து வெளியவும் வர செஞ்சது. கௌதம புத்தரின் செயல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த யானையோட உடல் பலத்துல எந்த குறையும் ஏற்படல. அந்த யானைக்கு தேவைப்பட்டதெல்லாம் உற்சாகம் மட்டும்தான். அந்த உற்சாகத்தை அவர் கொடுத்ததுனால அந்த யானை தன்னோட முயற்சியினாலே சேத்துல இருந்து எழுந்து வெளியவும் வர முடிஞ்சது. அதே மாதிரிதான் மக்களும் தங்களோட குறிக்கோளை தீர்மானிச்சு விடாமுயற்சியா போராடணும். எந்த நிலையிலும் மனசை தளர விட்டுறவே கூடாது. இந்த மாதிரி இக்கட்டான சுச்சுவேஷன்ல நம்மளையும் நம்மளை சுத்தி இருக்கவங்களையும் மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கை ஊட்டும் வகையிலையும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இவ்வளவு நேரம் இந்த கதையை பொறுமையா கேட்டதுக்கு மிக்க நன்றி. கதைகளை கேட்போம், காவியம் படைப்போம், தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.